வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல 2017ல வெளியான 7 நாட்கள் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. முடிவு நீங்க எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே விஜய்னு ஒரு பிசினஸ் மேன நமக்கு காட்டாங்க. இவர் பையன் பேரு சித்தார்த் அப்படின்றது. இன்னைக்கு சித்தார்த்துக்கு நிச்சயதார்த்தம் பிளான் பண்ணிருக்காரு. இதனால நிறைய பேர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. இந்த ஸ்டேட்டோட சிஎம் கூட இவரோட ஃப்ரெண்டா இருப்பாரு. அவருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு. விஜய் என்ன சொல்றாருன்னா, என்னோட பையன் நான் சொல்ற எதையுமே கேட்காம இருந்தது கிடையாது. கடைசி நேரத்துல தான் இந்த விஷயத்த பத்தி அவன் கிட்ட சொன்னேன். என் சம்பந்தியா வரப்போறவரும் ஒரு பிசினஸ் மேன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே இந்த இடத்துல கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. இவரும் அந்த சம்பந்தியா அந்த இடத்துக்கு வெல்கம் பண்ணிட்டாரு. அவரும் பொண்ணோட இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. இந்த இடத்துல நல்லபடியா நிச்சயதார்த்தத்தை எல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. சித்தார்த்த பொறுத்த வரைக்கும் ஜெனிஃபர்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த பொண்ணு பெருசா இவரை லவ் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. இவரை தொடர்ச்சியா தொல்லை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பார்ல அவங்கள பாக்குறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்காரு. சித்தார்த்தோட வேற ஒரு ஃப்ரெண்டு தான் அந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இவங்க பாத்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏண்டா யாரு கூட நீ டான்ஸ் ஆடிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, ஃப்ரெண்டு மாதிரி தான் நாங்க பழகிட்டு இருக்கோம்னு அவர் சொல்றாரு. ஆனா இதை சித்தார்த் ஏத்துக்க மாட்டாரு. இவனை நல்லா அடிங்க, நான் அவளை போய் கவனிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. இது எல்லாத்தையும் பாத்ரூம்குள்ள இருக்க ஒரு மர்ம நபர் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப சித்தார்த்து நேரடியா ஜெனிஃபர் கிட்ட வந்துடுறாரு. உனக்கு என்னடி அவ்வளவு திமிரு, நீ ஒழுங்கா என் கூட வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. முதல்ல என்னோட கையை விடு அப்படின்ற மாதிரி ஜெனிஃபரும் இங்க இருந்து கிளம்பி போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சித்தார்த் இருக்காரு பாத்தீங்களா, கார்ல ஃப்ரெண்ட்ஸோட இங்க இருந்து கிளம்பி போறாரு. ஒரு மர்ம நபர் இவங்க கார்ல கிளம்பி போறத பாக்குறாரு. இவர் யாரு என்ன நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. மறுநாள் காலையில நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு கௌதம் அப்படின்றது. அக்கா கூட தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. அக்காக்கு 2 பசங்க இருக்காங்க. மாமாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்றது நமக்கு தெரியல. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, டாக வாக்கிங்க்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாரு. அந்த நாய் இருக்குல்ல, பக்கத்து வீட்டு பால்ல ஒண்ணு கடிச்சிட்டு போயிருது. இதை பாக்குற அந்த வீட்டு லேடி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. அவங்க பொண்ணுகிட்டே இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணோட பேரு பூஜா அப்படின்றது. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இப்ப ஹீரோவோட அண்ணி கிட்ட பயங்கரமா சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க வரட்டும் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ பீச்சு கிட்ட தான் நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு பொண்ணு கிட்ட இருந்து 2 பேர் பொருளை திருடிட்டு போறாங்க. அந்த பொண்ணை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. கவனிச்ச ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஓடி வந்து அவங்க 2 பேரையும் ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டாரு. அவங்க 2 பேர் கூட பயங்கரமா சண்டை போட்டு அந்த பொருளை மீட்டு எடுத்துடுறாரு. அந்த பொண்ணு கிட்டயும் தந்துடுறாரு. திரும்பி இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, பட்டாசு வெடிக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. அந்த பட்டாசு வெடிக்கிறதுல இவங்க 2 பேருமே பயந்த மாதிரி வீட்டுக்குள்ள விழுந்துடுறாங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோயின் பயங்கரமா சிரிச்சு கிண்டல் பண்றாங்க. ஒரு நாள் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பைக் எடுத்துட்டு இவர் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்துடுறாரு. எஃப்எம் ஸ்டேஷன்ல தான் ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ ஒரு ப்ரோக்ராம் பண்றாரு பாத்தீங்களா, அது சூப்பரா போயிட்டு இருக்கு. அதனால கம்பெனியை சேர்ந்த எல்லாருமே இவரை பாராட்டுறாங்க. இவருமே இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப நைட்டு நேரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவரும் கிளம்பிட்டு இருக்காரு. பார்த்தா ஒரு பிரிட்ஜுக்கு கீழே எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஒரு பொண்ணோட பாடி பைக்கோட கிடைச்சிருக்கு, யாரோ கொலை பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே அந்த இடத்த பாக்குறாரு. அந்த பொண்ணுக்காக ஃபீல் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. மீட் எடுத்த பொண்ணு தான் ஜெனிஃபரா இருப்பாங்க. அதாவது ஸ்டார்டிங்ல காமிச்சாங்கல்ல, அந்த ஜெனிஃபரா இருப்பாங்க. இப்ப போலீஸ்லாம் யார் இதுக்கு பின்னாடி காரணமா இருப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு கடைசியா பார்ல இருந்து கிளம்பி போனாங்கல்ல, அங்க போய் இவங்க விசாரணை பண்ணிருப்பாங்க. சித்தார்த் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை தடுத்து தடுத்து பேசுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. மேலெல்லாம் கை வைக்காத, முதல்ல என்ன விடு அப்படின்ற மாதிரி இவங்களும் கோவமா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அவர் அடிக்க வேற செஞ்சிருப்பாங்க. அவர் பயங்கரமா கோவப்படுறாரு. சித்தார்த் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம அந்த ஆங்கிள் கேஸை கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்க ஒரு போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, இங்க நடக்கிற எல்லா விஷயமும் விஜய்க்கு அதுக்கு போற மாதிரி பண்ணிடுறாரு. இது பையன் மேல டவுட் படுறாங்களா அப்படின்ற மாதிரி விஜய் யோசிக்கிறாரு. இப்ப நேரடியா பையனை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கும் ஜெனிஃபருக்கும் என்ன பழக்கம், நீ நேத்து ஜெனிஃபரை பார்க்க போனியான்ற மாதிரி கேட்கிறாரு. பையன் இருக்காரு பாத்தீங்களா, ஆமாப்பா, அவ எனக்கு பிடி கொடுக்காம இருந்தா, அவ மேல செம்மையா எனக்கு கோவம் வந்தது, அவளை கொல்லணும் தான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அடிச்சுட்டு வேற போயிட்டாங்கல்ல, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு. வேணாம் மச்சான், இப்பதான் உனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு, உன் அப்பா ரொம்ப வருத்தப்படுவாரு, இப்படி எல்லாம் பண்ணாதன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதனால எதுவுமே பண்ண வேணாம்னு முடிவு எடுத்திருப்பாரு. அவ எப்பயோ கிளம்பிட்டா, நான் அதுக்கப்புறம் கிளம்பி போனப்பா, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னாடியும் சரி, லீனான்ற ஒரு பொண்ணோட சாவுக்கு என் மேல பழிய போட்டாங்க, சத்தியமா இந்த தப்பெல்லாம் நான் பண்ணலன்னு சொல்லிட்டாரு. நீ தப்பு பண்ணல, அப்பா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாரு. இப்ப சிஎம் ஆட்கள் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது விஜய் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் சப்போர்ட் பண்றதுனால தான் நீ இப்ப ஆட்சியில இருக்க, அதை மறந்துடாத, என் பையனையே விசாரணைக்கு வர வைக்கலான்னு பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. யோ என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சிஎம் அங்க இருக்க போலீஸை பார்த்து கேட்கிறாரு. உங்க பையனை கூப்பிட்டு விசாரிக்கிற அளவுக்கு நான் விட்டுருவேனா, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சிஎம் சொல்றாரு. அந்த பயம் இருந்தா சரிதான் அப்படின்ற மாதிரி இந்த பிசினஸ் மேனும் இங்க இருந்து கிளம்பி போறாரு. இப்ப ஹீரோ எதர்ச்சியா நியூஸை பார்க்கும் போது தான் ஒரு விஷயத்த பாக்குறாரு. ஜெனிஃபர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி போட்டோவை காட்டுறாங்க.
அப்ப நேத்து இறந்து கிடந்தது ஜெனிஃபரா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. இந்த இடத்துல தான் இவர் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவரோட எஃப்எம் ஸ்டேஷன் சார்பா ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். அந்த ப்ரோக்ராம்ல ஜெனிஃபர் பசங்களை எல்லாம் டான்ஸ் பண்ண வச்சிருப்பாங்க. இவருக்கு ஜெனிஃபரை பார்த்தோன்னே பிடிச்சிருது. அவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துட்டாரு. என் அக்கா பொண்ணுக்கும் நீங்க டான்ஸ் சொல்லி தந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சாரி சார், ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க, என்னால சேர்த்துக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, தான் எஃப்எம்ல வேலை பார்க்கறத புரிய வைக்கிறாரு. பாட்டு மூலியமா தான் புரிய வைக்கிறாரு. இவங்களுமே அந்த எஃப்எம் அடிக்கடி பார்ப்பாங்க போல. இப்போ ஓரளவுக்கு நார்மலா இவர்கிட்ட பேசுறாங்க. சிரிச்சுக்கிட்டே இந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. இது மூலியமா இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு பழக்கம் இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஜெனிஃபர் போய் இறந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. விஜய்க்கு வளர்ப்பு பையனா ஒரு நபர் இருப்பாரு. அவர் பேரு பிரசாத் அப்படின்றது. பிரசாத ஒரு வேலை விஷயமா அனுப்புனேன், அவன் வேலையை முடிச்சிட்டானான்னு கேளு அப்படின்ற மாதிரி பிஏ கிட்ட சொல்றாரு. அவங்களும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த பிரசாத் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு மினிஸ்டரோட வீட்டுக்கு தான் வராரு. பயங்கரமா செக் பண்றாங்க. எதுவுமே அவர்கிட்ட இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் உள்ள பேசுறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. ஆக்சுவலா உள்ள இருக்க மினிஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, விஜய் கிட்ட பல கோடி வாங்கியிருப்பாரு. அந்த காசெல்லாம் திரும்பி வாங்கிட்டு போறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு. ஆனா அந்த மினிஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, வாங்கின காசெல்லாம் தர முடியாது, உன்னால என்ன பண்ண முடியும், நான் வாங்கினதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு தெனாவட்டா பேசுறாரு. நான் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு, அதனால தான் என்னோட ஆட்கள் கிளியரா செக் பண்ணி உன்னை உள்ள விட்டுருக்காங்க, உன்னால எதுவுமே பண்ண முடியாது, கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்களே காசை சீக்கிரமா தருவீங்க அப்படின்ற மாதிரி பிரசாதம் சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மினிஸ்டர் புறாக்களுக்கு தீனி எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அந்த ஒரு பர்டிகுலர் புறா மட்டும் பிரசாதுக்கு பின்னாடி பறந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்னா பிரசாத் அந்த புறாவை உள்ள நுழைச்சிருப்பாரு. அது மூலியமா அந்த மினிஸ்டர் பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. இது வெளியே வந்தா மினிஸ்டருக்கு தானே பிரச்சனை, இதனால மினிஸ்டரும் அந்த காசை உடனே போட்டு விட்டுறாரு. வேலையை பக்காவா முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இவரும் ஊரை பார்த்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. காசு வந்துருச்சு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட கேட்கிறாரு. உன்கிட்ட ஒரு வேலை கொடுத்தா முடிஞ்சிரும்ன்றது எனக்கு தெரியும்பா, வேற ஒரு விஷயத்த பத்தி பேசுறதுக்காக தான் உன்னை வர வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாரு. இப்ப நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. அதான் சிஎம் கிட்டே சொல்லிட்டீங்களப்பா, இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவரும் கேட்கிறாரு. நான் சிஎம் கிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மர்ம நபர் கிட்ட இருந்து எனக்கு கால் வந்தது. உங்க பையனோட லைஃபை காலி பண்ணாம நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் மிரட்டினா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு, அது யாரு என்னன்னு நீ தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டாரு. டென்ஷனை விடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிரசாத் சொல்லிட்டாரு. இப்ப பிரசாதம் இந்த இடத்தை விட்டு கிளம்புறதுக்காக நடக்கிறாரு. அப்பதான் எதிர அந்த சித்தார்த் வராரு. சித்தார்த்துக்கு பிரசாத பிடிக்காது போல, முறைச்சுக்கிட்டே தான் உள்ள நுழையிறாரு. இப்ப உள்ள நுழைஞ்சவரு எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் அவன் கிட்ட சொன்னீங்கன்னு கேக்குறாரு. ஏன் சொல்லக்கூடாதா, அவனும் எனக்கு பையன் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பா உங்களுக்கு பையன் நான் மட்டும்தான், அவன் கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் கோவமா பேசுறாரு. அதே மாதிரி பிரசாதை இஷ்டத்துக்கு திட்டிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவர் திட்டிட்டு இருக்கிறதெல்லாம் வெளியே இருந்து பிரசாதம் ஒட்டி கேட்டுட்டு தான் இருக்காரு. லைட்டா கோவப்படுறாரு. இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஈரனும் தேவையான பொருளை வாங்கிட்டு பிளாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஈரோட நாய் இருக்கு பாத்தீங்களா, சட்டுன்னு பக்கத்துல வந்து இவங்களை பயம்புத்திருது. இவங்க கையில வச்சிருந்த பொருள் எல்லாத்தையும் கீழே போட்டுறாங்க. ஈரோவும் இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. நாயும் ஈரோவும் சேர்ந்த மாதிரி ஈரனை பயங்கரமா கிண்டல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம், ஆனா இந்த விஷயத்தினால கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. இதை கவனிக்கிற பிரசாத் இருக்காருல்ல, அதான் விஷயத்தை என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல, நீங்க தைரியமா அந்த ஃபங்க்ஷனுக்கு போங்கன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. அந்த ஃபங்க்ஷன்ல ஆங்கரிங் ஒர்க்கை நம்ம ஈரின் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஷன் ஷோ தான் நடக்குது போல. ஒவ்வொருத்தரோட பேரையா வாசிச்சு அவங்கள வர வச்சிட்டு இருக்காங்க. முதல்ல பொண்ணுங்கெல்லாம் வந்துடுறாங்க, அதுக்கப்புறம் பசங்க வராங்க. அந்த பசங்கள்ல கௌதமும் வராரு. இது கௌதம் வரானா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக்க வராங்க. இப்ப கௌதம் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப ஜாலியா இவங்களை டீஸ் பண்ணி டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கீழே இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே ரசிச்சிட்டு இருக்காங்க. இப்ப விஜயே இவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாரு. நான் கொஞ்சம் அப்செட்டா தான் இந்த இடத்துக்கு வந்தேன், என்னையே ஜாலி மூடுக்கு மாத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி இவங்களை பாராட்டாரு. ஹீரோ தான் இதுல ஜெயிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே ஹீரோவை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு தான் கடுப்பா இருக்கு. அங்க நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் ஹீரோவும் அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே ஹீரோயினை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, நிறைய பொருட்கள் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொருள் மட்டும் கீழே விழுந்துருது. இதை இவங்க நாய் கவனிச்சிருது. சைலண்டா அந்த பொருளை மட்டும் தூக்கிட்டு வந்துருது. விஜய்க்கு ஏற்கனவே ஒரு நபர் கிட்ட இருந்து கால் வந்ததுல, இன்னொன்னாட்டி அந்த நபர் கிட்ட இருந்து கால் வந்ததுன்னா ட்ரேஸ் பண்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பிரசாத் பண்ணி வச்சிருக்காரு. கரெக்டா அந்த நபர் கிட்ட இருந்து கால் வருது. நீங்க பேசிக்கிட்டே இருங்கப்பா, ட்ரேஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி பிரசாத் சொல்லிட்டாரு. இப்ப ஆட்கள்லாம் சேர்ந்த மாதிரி எந்த போன் பூத்ல இருந்து அந்த கால் வந்திருக்குன்றத ட்ரேஸ் பண்றாங்க. அவங்க கிட்ட ஏதோ ஒரு சிடி வச்சிருக்கிறதா சொல்றான்ப்பா அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிட்டாரு. கவலையை விடுங்கப்பா, இன்னைக்கு நைட் அந்த சிடி உங்க கைக்கு வந்துரும் அப்படின்ற மாதிரி பிரசாத் இந்த இடத்துல சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட அக்கா பையன் இருக்கான் பாத்தீங்களா, எப்ப பாரு ஹீரோவோட போனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீ படிக்கலாம் மாட்டியாடா, போன் தான் யூஸ் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கறாரு. அப்பதான் அந்த நாய் எடுத்துட்டு வந்து கிஃப்ட பாக்குறாரு. இது என்ன கிஃப்ட்னு ஓபன் பண்றாரு. பார்த்தா ஹீரோயின் போடுற பேண்டிஸா தான் இருக்கும். ஏண்டா இது எதுக்காக எடுத்துட்டு வந்த அப்படின்ற மாதிரி நாய் கிட்ட கோவப்படுறாரு. நான் திரும்பி போய் கொடுத்தனா பயங்கரமா பிரச்சனை பண்ணுவா, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோவோட அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல தான் அந்த போன் பூத் இருக்கும். அதனால பிரசாத் ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, செக் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு மொத்தமா வந்துடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் ரூம்குள்ள எப்படியாவது போட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவங்க கதவு லாக்ல இருக்குல்ல, அடி வலிக்கா போட்டுலான்னு நினைக்கிறாரு. அப்படி போடுறதுக்காக இவரை ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க எதர்ச்சியா கதவை திறந்துடுறாங்க.
இவர் வேற கீழே படுத்திருக்காருல, தப்பா பாக்குறாரு அப்படின்ற மாதிரி இவங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சோ எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஈரினால என்னாச்சுன்னு சொல்ல முடியல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. இப்பதான் இந்த அபார்ட்மெண்ட்ல சாம்னு ஒரு நபரை காட்டுறாங்க. அவரை யாருக்கோ பரபரப்பா மெயில்லாம் அனுப்பி விடுறாரு. இவர் தான் விஜய்க்கு கால் பண்ணிருக்காரு போல. ஆட்கள்லாம் சுத்து போட்டிருக்காங்க அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. கண்டுபிடிச்சு வரதுக்குள்ள ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப வேகமா ஒரு சீடி எடுத்துக்கிறாரு. இந்த அபார்ட்மெண்ட்ல ஹீரோ மட்டும் தான் இவருக்கு ஃப்ரெண்டா இருப்பாரு. ஹீரோவோட பிளாட்ல இந்த சீடியை தந்துடணும் அப்படின்ற மாதிரி வேகமா வந்துட்டு இருக்காரு. இப்ப கதவு வழியா தூக்கி போடலாம்னு நினைக்கிறாரு. அது ஹீரோ கதவுல பட்டு ஹீரோனோட கதவுக்குள்ள போயிருது. ஐயோ இவ வீட்டுக்குள்ள போயிருச்சேன்னு யோசிக்கிறாரு. ஹீரோக்கு மெசேஜ் மூலியமா சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிக்கிட்டே கீழே இறங்கி வராரு. அங்க போஸ்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு லெட்டரை போடுறாரு. இங்க இருந்து கிளம்பணும்னு கிளம்ப பாக்குறாரு. அதுக்குள்ள கீழே இருக்க ஆட்கள் இருக்காங்கல்ல, இவன் தான் போல அப்படின்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவரும் தப்பிக்கணும்னு வேகமா இவங்க கிட்ட இருந்து ஓட பாக்குறாரு. சாமும் காம்பவுண்ட் சவரை எகிரி குதிக்கிறாரு. அப்ப தெரியாதனமா போன் கீழே விழுந்துருது. இந்த 3 நாட்கள் எப்படியாவது சாம பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்திட்டு இருக்காங்க. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க ஒரு பில்டிங் கிட்ட சாம் வந்துடுறாரு. இப்ப தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும் போது தெரியாதனமா ஸ்லிப் ஆகி மேல இருந்து கீழே விழுந்துடுறாரு. அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. சிடி இருக்கான்னு தேடி பார்த்திருப்பாங்க. சிடி கிடைச்சிருக்காது. சார் அவன் கிட்ட எந்த சீடியும் கிடைக்கல, அவன் இறந்து போயிட்டான்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கு இன்னைக்கு தான் பர்த்டேவா இருக்கும். முதல்ல பேரண்ட்ஸோட ஃபேஸ் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போட்டோவை பத்தி இவர் வேண்டிக்கலாம் செய்யறாரு. லெட்டர்லாம் வந்திருக்கான்னு எடுக்கிறாரு. ஏகப்பட்ட லெட்டர் இவருக்கு வந்திருக்கு. இவர் எஃப்எம்ல வேலை பார்க்கறதுனால ஃபேன்ஸ் தான் லெட்டர்லாம் அனுப்பியிருப்பாங்க. ஒரு லெட்டர் மட்டும் பீட்டர்னு போட்டு இருக்கு. அது தப்பா வந்திருக்குன்றதை ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. ஆக்சுவலா அது தப்பா வந்திருக்காது. நேத்து நைட்டு சாம் போட்ட மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த லெட்டரா தான் இருக்கும். தப்பா வந்துருச்சா, நான் போஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அக்காவும் கையில இருந்து வாங்கிடுறாங்க. பிரசாத பொறுத்த வரைக்கும் சைபர் செல் ஆபீசரா இருப்பாரு. இவர் நேரடியா விசாரிக்க வேணாம்னு நினைக்கிறாரு. அதனால இன்ஸ்பெக்டர் ஒருத்தரை கூட்டு வந்துடுறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, சாம்க்கு பழக்கமானவங்க யாருன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சாம் ஹீரோ கிட்ட மட்டும் தான் பழகுவான், மத்தபடி யார்கிட்டயும் பேச்செல்லாம் வச்சுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரசாதும் ஹீரோவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. சாம் உங்க ஃப்ரெண்டான்னு கேட்கிறாரு. ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டாரு. சாம் இறந்து போயிட்டான். ஒரு பொண்ணு ஆபாசமா வீடியோ எடுத்து ஒரு சீடியில வச்சிருந்திருக்கான். அந்த சீடியை தேடி தான் நாங்க வந்தோம்னு சொல்றாரு. சார் சாம் நல்ல பையன், அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஈரின் வேலைக்காரி இருக்காங்கல்ல, கதவை திறந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நாய் என்ன பண்ணுதுன்னா, அங்க இருந்த சீடியை எடுத்துட்டு வந்துருது. ஹீரோவோட ஒரு கோட்டு பாக்கெட்டுக்குள்ள வச்சிருது. இப்ப ஹீரோவும் கிளம்ப பாக்குறாரு. உங்க போன் நம்பரை தந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி பிரசாதும் போன் நம்பரை வாங்கிடுறாரு. இப்ப பிரசாத் இருக்காருல, அந்த சாமோட நம்பருக்கு கால் பண்ணிட்டாரு. ரிங்கும் போது, என்ன ரிங்கு போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துல வேலை பார்க்கறவரு காம்பவுண்ட் சவர் கிட்ட போன் அடிக்கிறத பாக்குறாரு. சரி இங்கதான் போன் விழுந்து கிடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நைட்டு முழுக்க அக்கா பையன் தான் போனை வச்சிருப்பான். இப்பதான் ஹீரோ போனை வாங்கி பாக்குறாரு. அதே மாதிரி இந்த சைடு பிரசாத் இருக்காரு பாத்தீங்களா, சாமோட போனை வாங்கி பாக்குறாரு. இவங்க 2 பேருமே பாக்குறத நமக்கு ஒன்னா காட்டுறாங்க. நான் ஈரின் வீட்டுக்குள்ள ஒரு சீடியை போட்டிருக்கேன், அதை பாரு. அதே மாதிரி ஒரு லெட்டரும் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் டைப் பண்ணிருக்காரு. இதை பாக்குற ஹீரோ இருக்காருல, இப்ப உடனே ஈரினை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. உன் வீட்டுல அவன் ஏதோ ஒரு சீடியை வச்சிருக்கானா, அது எனக்கு வேணும்னு கேட்கிறாரு. அந்த சாமால தான் காலையிலேயே எனக்கு லேட் ஆயிடுச்சு, நீ வேற கடுப்பேத்தாத, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. வேலையை முடிச்சுட்டு வந்து பார்க்கும் போது தான் கதவை யாரோ உடச்சு வச்சிருக்கிறது தெரிய வருது. உள்ள இருக்க பொருள்லாம் களைச்சு போட்ட மாதிரி இருக்கு. ஹீரோவோட வேலையா தான் இருக்கும்ன்ற மாதிரி ஹீரோ மேல கோவப்பட்டு இருக்காங்க. இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. அவன் சீடியை வச்சுதான் சொன்னான், அதை மட்டும் தேடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆக்சுவலா பிரசாதோட ஆட்கள் தான் அந்த இடத்த களைச்சு போட்டு சீடியை தேடி இருப்பாங்க. சீடி அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. இருந்தாலும் சிசிடிவி எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு சீடியை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த பொண்ணு ஆட்களை விட்டு தூக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆட்கள் ஈரின் அங்க இருந்து தூக்கிட்டு போக பாக்குறாங்க. ஈர கிட்ட பொருள் தான் தூக்கிட்டு போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஈரவும் பெருசா எடுத்துக்காம இவங்களை போக விட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களை துரத்த ஆரம்பிக்கிறாரு. இவங்க பயந்து ஓடுறதுனால கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. இவங்க கூட சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாரு. சண்டைலாம் போட்டு இவங்க 2 பேரையும் அடிச்சு ஓட விட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் ஈரின் தான் மாட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. என்னாச்சு ஏதாச்சுன்னு எழுப்புறாரு. அதுக்குள்ள ஈரவை பின்னாடி இருந்து யாரோ மண்டிலேயே அடிச்சிடுறாங்க. பிரசாத் ஆட்கள் தான் அடிச்சிருக்காங்க. அடிச்சவங்க ஈரின் அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இவரால எதுவுமே பண்ண முடியல. இப்ப ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல கண்முழிக்கிறாரு. அக்காவும் என்னாச்சுடா, கிரவுண்ட்ல விழுந்து கிடந்த அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அக்கா நான் உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவரும் வேக வேகமா அந்த கிரவுண்டு கிட்ட வராரு. ஆனா ஈரன் எங்க போனாங்கன்னு தெரியல. இவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஈரனும் என்னதான் வேணும்னு கேக்குறாங்க. பிரசாத் என்ன சொல்றாருன்னா, அந்த சாமு ஒரு பொண்ணை தப்பா வீடியோ எடுத்திருக்கான், அதை ஒரு சிடில ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான், அந்த சிடி உன் வீட்டுல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வீட்டுல இருந்தா அங்கதான் இருக்கும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி இன்னொன்னு வாட்டி வீட்டை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஆட்களை அனுப்பி விடுறாரு. வேலைக்காரி இருக்காங்கல்ல, நான் கிளீன் பண்ணும் போது நாய் தான் எதையோ தூக்கிட்டு போச்சு, சிடி மாதிரி தான் எதையோ தூக்கிட்டு போச்சுன்னு சொல்றாங்க. சோ ஹீரோ வீட்டுக்கு தான் அது போயிருக்குன்றது உங்களுக்கு தெரியுது. ஹீரோவோட வீட்டையும் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோ யாரு அட்டாக் பண்ணாங்கன்றத சரியா கவனிச்சிருக்க மாட்டாரு. ஹீரோயின் மிஸ் ஆகுறாங்கன்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறாரு. ஹீரோவோட அக்கா வெளியே போயிருக்கிறதுனால ஹீரோவோட வீடு பூட்டி தான் இருக்கு. இவங்க இருக்காங்கல்ல, கள்ளசாவி மூலியமா உள்ள நுழைஞ்சிடுறாங்க. இங்கேயும் கேமராவெல்லாம் செட் பண்ணிடுறாங்க. அந்த சிடி கிடைக்குமான்னு தேடுறாங்க.
அந்த நாய் ஒரு இடத்துல வச்சது இல்ல, அந்த இடத்துலயும் செக் பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு சிடி கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த சிடியை அக்கா பையன் தான் கொண்டு வந்திருப்பான். என் மாமா கேம் கேசட் வச்சிருந்திருக்காரு, நான் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த விஷயத்த டீச்சர் கவனிச்சிடுறாங்க. கையில என்னடா சிடி வச்சிருந்த அப்படின்னு கேக்குறாங்க. எது சிடியா? என்கிட்ட சிடிலாம் இல்லன்னு சொல்றான். செக் பண்ணவும் இவங்களை அலோவ் பண்ண மாட்டான். சார் ஹீரோ வீட்லயும் சிடி கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஆட்கள் சொல்லிட்டாங்க. ஹீரோ வந்துட்டு இருக்கான், அதனால கிளம்புங்க அப்படின்ற மாதிரி பிரசாத் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் வீட்டுக்குள்ள நுழையிறாரு. நம்ம வீட்டையும் யாரோ கலைச்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்பதான் அக்கா பையன் ஸ்கூல்ல இருந்து கால் வருது. இவன் ஏதோ சிடி வச்சிருக்கான், எங்களை செக் கூட பண்ண விட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது சிடி வச்சிருக்கானா அப்படின்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் சிசிடிவி கேமரா மூலியமா இவங்களும் கவனிச்சிடுறாங்க. உடனே ஸ்கூலுக்கு போங்கன்ற மாதிரி பிரசாத் சொல்லிட்டாரு. இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, சைலண்டா ஹீரோவோட பாக்கெட்லயே அந்த சிடியை வச்சிடறான். ஹீரோவும் எதுக்காகடா செக் பண்ண விடலன்னு கேக்குறாரு. அவங்க செக் பண்ணா கூச்சமா இருக்கும்ல, அதனால தான் செக் பண்ண விடல, நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றான். ஹீரோ செக் பண்ணி பாக்குறாரு, எதுவுமே கிடைக்கல. மேடம் எதுவுமே இல்லன்ற மாதிரி சொல்றாரு. ஒரு 2 நாள் மட்டும் இவனுக்கு லீவ் தாங்க மேடம் அப்படின்ற மாதிரி இந்த பையனை இங்க இருந்து கூட்டு போறாரு. இவர் சைக்கிள்ல போயிட்டு இருக்கும் போது ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இவர் அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஏன்னா இவர்கிட்ட தான் சிடி இருக்கும்ன்றதுக்காக அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ சுதாரிச்சு இங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. ஆட்கள் அட்டாக்லாம் பண்றதுக்காக வராங்கல்ல, இதனால ஹீரோ ரொம்ப பயப்படுறாரு. அக்கா வேலை பார்க்குற இடத்துக்கு தான் பையனை கூட்டு வந்துடுறாரு. அக்கா நீ கொஞ்ச நாள் வீட்டுக்கு போக வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் எதுக்குன்னு அக்கா கேக்குறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அக்கா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் தெளிவா சொல்றேன், நீ கொஞ்ச நாள் வீட்டு பக்கம் போகாதன்னு சொல்றாரு. ஹீரோ திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த நாய் இருக்கு பாத்தீங்களா, பக்கத்துல இருக்க ஒரு வேனை பார்த்து குலைச்சுக்கிட்டே இருக்கு. இது ஏன் வேனை பார்த்து குலைக்குது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அப்பதான் வேனுக்குள்ள ஆட்கள்லாம் இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. அவங்களெல்லாம் அடிச்சு அனுப்பிடுறாரு. சிசிடிவி செட் பண்ணி வச்சிருக்கிறதும் இவருக்கு தெரிய வருது. அதே மாதிரி அங்க ஈரன் இருக்காங்கல்ல, ஈரனை ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. போலீஸ் தான் என்கிட்ட விசாரணை பண்ணாங்கன்னு ஈரன் சொல்லிட்டாங்க. இவனுங்க போலீஸா இருக்க வாய்ப்பு இல்ல, பாரு ரகசியமா கேமரா எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு காட்டுறாரு. இதனால ஈரனுமே பயப்படுறாங்க. ஹீரோ வந்தது தெரிஞ்சு ஆட்கள்லாம் பிடிக்கிறதுக்காக வராங்க. ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவங்க எல்லாரையும் தள்ளி விட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. இப்ப பிரசாத்துக்கு விஜய் கிட்ட இருந்து கால் வருது. நீ சீடியை வாங்கிடுவேன்னு சொன்னல, வாங்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்லப்பா, அந்த சிடி இடம் மாறிடுச்சு, நான் சீக்கிரமா சிடியை கண்டுபிடிச்சிடுறேன், நீங்க கவலைப்படாம இருங்கன்ற மாதிரி சொல்றாரு. எல்லாம் அந்த சாமால வந்தது, அந்த சாம தான் யாரையோ தப்பா வீடியோ எடுத்திருக்கான், அதனால தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சாம பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவன் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. அந்த சிடியில வேற ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அந்த சிடியை கண்டுபிடிச்சாதான் என்ன பிரச்சனை நடக்குதுன்றத புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாரு. விஜய் அப்செட்டா இருக்கிறத பிஏவும் கவனிக்கிறாங்க. எனக்கு என்னமோ பிரசாத் சார் மேலதான் டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இது பிரசாத் மேலேயே சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி இவர் முறைச்சு பாக்குறாரு. இந்த பிஏ இருக்காங்கல்ல, நீங்களே சித்தார்த் சாரை பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. தப்பு பண்ணியிருந்தா இவரால சந்தோஷமா இருக்க முடியுமா? கண்டிப்பா இவர் எந்த தப்பும் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. பிரசாத் சார் தான் அவரை ஃப்ரேம் பண்ண நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கும் போது பிரசாத் சார் ஒட்டி கேட்டதை நான் பார்த்தேன். அவர் மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு. சொல்ல முடியாது, இந்த ஜெனிஃபரை கூட பிரசாத் சார் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜயும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. வேலைக்காரிக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கறதுக்காக இவங்க 2 பேருமே போயிட்டு இருக்காங்க. ஈரன் ட்ரெஸ் கொஞ்சம் ஆட்டா இருக்குல்ல, அங்க இருக்க பசங்களாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இருக்காருல, இவரோட கோட்டை அவங்களுக்கு தெரியுது. இதெல்லாம் எனக்கு ஒன்னும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதனால ஹீரோவும் டென்ஷன் ஆயிடுறாரு. ரோட்ல இருக்க ஒரு நபர்கிட்ட நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி போட்டு விட்டுறாரு. இப்ப வேலைக்காரி கிட்ட என் வீட்டுல ஏதாவது சீடியை பாத்தியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமாமா, பக்கத்து வீட்டு நாய் தூக்கிட்டு போனதை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது நாய் தூக்கிட்டு போச்சா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்போ உடனே அக்கா போனுக்கு கால் பண்ணிட்டாரு. அக்கா பையன் போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இவர் பண்ற காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்கான். சே, இவன் வேற கட் பண்ணிக்கிட்டே இருக்கான்ற மாதிரி ஹீரோ கோவப்பட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ கோட்டு தந்த நபர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏண்டா, எனக்கு கோட்டு தந்துட்டு என் வீட்டுக்கே வந்துட்டியா அப்படின்ற மாதிரிலாம் ஏடபடமா பேசிட்டு இருக்காரு. குடிச்சிருக்கிறதுனால தான் இப்படி பேசுறாரு. யோ, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போன்ற மாதிரி ஒய்ஃபை தள்ளி விடுறாங்க. ஆனா கோட்டு இந்த வீட்லயே தான் இருக்கு. இவங்க பக்கத்தையே அந்த சிடி இருக்கு, ஆனா இவங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அந்த குடிகார ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஈரனோட வீட்டுல ஸ்டே பண்றதுக்காக வந்துடுறாரு. இவன் யாரு புதுசா இருக்கான், இவனை போய் லாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பிரசாதும் ஆட்கள் கிட்ட சொல்றாரு. ஹீரோ கட்டில்ல படுத்திருக்காரு. கீழே இறங்கு, நான் கட்டில்ல படுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதனால ஈரனும் கீழே படுத்து தூங்குறாங்க. அப்பதான் மின்னல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. பயம் வந்து இவங்களும் கட்டில்ல எந்திரிச்சு படுக்கிறாங்க. இப்ப மின்னல் திரும்பி அடிக்கும் போது இவங்க வேகமா ஹீரோவை கட்டி பிடிச்சிடுறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளயும் நெருக்கம் ஃபார்ம் ஆகுது இல்ல, இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. காலையில டைம் வேலைக்காரியோட ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வேலைக்காரியோட ஹஸ்பண்ட போலீஸுங்க தான் கூட்டு வந்திருக்காங்க. ஐயோ, உள்ள போனா பிரச்சனையே அப்படின்ற மாதிரி வேலைக்காரி சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஜன்னல் வழியா இந்த விஷயத்த கவனிச்சிடுறாரு. போலீஸ் வரதுக்கு முன்னாடி தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து தப்பிக்கிறாரு. போலீஸுங்களும் விடக்கூடாதுன்னு துரத்துறாங்க. ஆனா ஒரு இடத்துல ஏடகடமா விழுந்துடுறாங்க. சொதப்பிக்கிச்சு அப்படின்ற மாதிரி பிரசாத் கிட்ட சொல்றாங்க. பிரசாத் மத்த ஆளுங்களை பிடிக்க சொல்லி அனுப்பி விடுறாரு. மத்த ஆட்களும் ஒரு இடத்துல வச்சு இவங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப வேகமா துரத்துறாங்க. இவங்க 2 பேருமே தப்பிச்சு ஒளிஞ்சுக்கிறாங்க. சாம சிடியை பத்தி சொல்லியிருப்பாரு, அதே மாதிரி லெட்டரை பத்தி சொல்லியிருப்பாரு. சிடியை பத்தியும் லெட்டரை பத்தியும் எதுக்காக சொல்லணும்? அப்ப அந்த லெட்டர்ல கூட ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு போல.
எனக்கு பீட்டர்னு ஒரு லெட்டர் கிடைச்சது, அந்த லெட்டர்ல தான் ஏதோ இருக்கு போலன்னு யோசிக்கிறாரு. இப்போ உடனே அக்காக்கு கால் பண்ணிட்டாரு. இப்பயும் அக்காவோட பையன் காலை கட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். நல்ல வேலையா அக்கா இந்த விஷயத்த பாத்துடுறாங்க. எதுக்காகடா கட் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி போனை புடிங்கிடுறாங்க. ஹீரோவும் அந்த லெட்டரை பத்தி சொல்லிட்டாரு. சாரிடா, போஸ்ட் பண்ண மறந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீ போஸ்ட்லாம் பண்ண தேவையில்லக்கா, நைட்டு நேரம் இந்த இடத்துக்கு கொண்டு வான்னு சொல்லிட்டாரு. சரின்னு இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப நைட்டு நேரம் ஹீரோ சொன்ன இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னடா நடக்குது, எனக்கு புரிய வையின்னு கேக்குறாங்க. அக்கா நான் எல்லாத்தையும் அப்புறமா புரிய வைக்கிறேன், நீ இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அக்காவும் லெட்டரை தந்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அங்கிள், நமக்கு வேண்டிய தகவல் கிடைச்சிருச்சு, நீங்க மெயில செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் பீட்டருக்கு இவன் லெட்டர் போட்டிருக்கான். அந்த பீட்டர் சாரை பார்த்தா தான் ஏதாவது நமக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஹீரோவும் ஜெனிஃபரும் பழகுனது ஹீரோயினுக்கு தெரியும் போல. நீ ஜெனிஃபரை லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் லவ் பண்ணேன், ஆனா அவ கடைசி வரைக்கும் என்ன ஒரு ஃப்ரெண்டா மட்டும் தான் பார்த்தா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சோகமா சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு பிரசாத காட்டுறாங்க. விஜய் கிட்ட தான் பிரசாத் பேசிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான்ப்பா, இவனை பிடிச்சா எனக்கு அந்த சிடி கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இப்ப விஜய்க்கு பிரசாத் மேலேயே லைட்டா டவுட் வந்துருது. இவர் சொல்றத பெருசா நம்ப மாட்டாரு. இவன் ஒருவேளை ஏதாவது தப்பு பண்றானான்னு யோசிக்கிறாரு. அந்த அட்ரஸ் மூலியமா இவங்களும் பீட்டரோட வீடை கண்டுபிடிச்சு பாக்குறதுக்காக வராங்க. ஈரனை பார்த்தோன்னே பீட்டர் கோவப்படுறாரு. சடனா கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே பயத்துல ஓடுறாங்க. இந்த பைத்தியக்காரனா அப்படின்ற மாதிரிலாம் ஈரன் சொல்றாங்க. இவரை ஏற்கனவே உனக்கு தெரியுமா எப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இந்த இடத்துல தான் இவங்க நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பியூட்டி காம்படிஷன் நடக்க போது, அதுல லீனான்றவங்க கலந்துக்க போறாங்க. அந்த லீனா கிட்ட பேட்டி எடுக்கலான்றதுக்காக தான் ஹீரோயின் வந்திருக்காங்க. ஆனா அந்த சமயம் லீனா ஏதோ ஒரு விஷயத்தினால அப்செட்டா இருக்காங்க. நான் சாக போறேன், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. அதே நைட்டு அவங்க சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. என் பொண்ணோட சாவுக்கு இந்த சித்தார்த்து தான் காரணம் அப்படின்ற மாதிரி பீட்டரும் கேஸ்லாம் ஃபைல் பண்ணி அது கோர்ட்டுக்கு வந்திருக்கும். அந்த இடத்துல சாட்சி சொல்றதுக்காக ஹீரோயின் வராங்க. எங்க சார் எதுவுமே பண்ணல, அந்த பொண்ணே சாவர மைண்ட் செட்ல தான் இருந்தா, அதனால தான் செத்து போனா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. இதனால கோவப்பட்ட பீட்டர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க பத்திரிக்கை ஆபீஸ்க்கே வந்துடுறாரு. இவங்களை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா ஆட்கள்லாம் சேர்ந்த மாதிரி தடுத்துருவாங்க. அன்னைக்கும் ஷூட் பண்ண ட்ரை பண்ணா இன்னைக்கும் ட்ரை பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவரு சைடும் ஏதாவது நியாயம் இருக்கலான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ மட்டும் அவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. சார் கோவப்படாதீங்க, சாம் லெட்டரை பார்த்து தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன், இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க சொல்றது மூலியமா தான் எங்களுக்கு ஏதாவது தெரிய வரும்னு சொல்றாரு. இப்பதான் லீனாவோட பிளாஷ்பேக்க நமக்கு காட்டுறாங்க. லீனா இருக்காங்கல்ல, ஒரு பியூட்டி காம்படிஷன்ல கலந்துக்க போறாங்க. ஆனா சித்தார்த் மட்டும் என்ன தப்பா பாத்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி பாக்குறவன் இடத்துல நீ எதுக்காகமா இருக்கணும், வேணான்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இல்லப்பா, எனக்கு இது ரொம்ப முக்கியம், அவனால என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அப்பா வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்களோட முறப்பையனா தான் சாம் இருப்பாரு. மாமா விடுங்க, அவ போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த சித்தார்த் இருக்கான் பாத்தீங்களா, ரொம்ப நாளாவே இந்த லீனா பின்னாடி சுத்திட்டு இருக்கான். ஆனா லீனா சுத்தமா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இவன் என்ன சொல்றானா, நீ ட்ரெஸ் மாத்தினதை நான் சீக்கிரட்டா வீடியோ எடுத்துட்டேன், இதுக்கப்புறமா என்ன கண்டுக்கலன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இங்க இருந்து கிளம்பி இருப்பான். எது சீக்கிரட்டா வீடியோ எடுத்துட்டானா அப்படின்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. நம்ம சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு நபர் தான் பீட்டர் கிட்ட சொல்லியிருப்பாரு. நான் கோர்ட்டுக்கும் வந்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்பா கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த நபர் கோர்ட்டுக்கு வந்திருக்க மாட்டாரு. காரணம் சித்தார்த் ஆட்கள் தான் அவரை தடுத்திருக்காங்க. இருந்தாலுமே கேஸ் இவருக்கு சாதகமா தான் போயிட்டு இருக்கோம். அப்பன்னு பார்த்து ஈரின் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஈரின் பேட்டி எடுத்த வீடியோவை காட்டுறாங்க. அவங்க ஏற்கனவே அப்செட்டா இருந்தாங்க, அதனால அவங்க வேற ஏதாவது காரணத்தினால சூசைட் பண்ணிருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. இதனால கேஸ் நிக்காம கேஸ் முடிஞ்சிரும். ஈரினால இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற கோவத்துல தான் இவர் ஆபீஸ்க்கு வந்து பிரச்சனை எல்லாம் பண்ணிருப்பாரு. ஆபீஸ்ல இருக்க ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவரை வெளியே துரத்தி விடுறாங்க. இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கதையை ஃப்ரேம் பண்ணது இந்த பிரசாதோட வேலையா இருக்கும். இதுக்கப்புறம் எல்லாருமே உன்னை பைத்தியம் தான் சொல்லுவாங்க, உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பிரசாத் சொல்லியிருப்பாரு. அன்னில இருந்து உண்மையிலேயே இவரால எதுவுமே பண்ண முடிஞ்சிருக்காது. அப்பதான் சாம் எப்படியாவது அவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி சில வேலையெல்லாம் பண்ணிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப என்ன மெயில் வந்திருக்கு அப்படின்றத இவங்க பாக்குறாங்க. ஒரு வீடியோ ஃபைல் வந்திருக்கு. ஆனா அது லோட் ஆக நேரமாகிட்டே இருக்கு. இப்ப அக்கா கால் பண்ணி நியூஸை வச்சு பாருன்னு சொல்றாங்க. இவரும் நியூஸை வச்சு பாக்குறாரு. ஜெனிஃபரை கொலை பண்ணது ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை ஒரு ஆபீசர் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவன் வேணும்ட்டே என்ன ஃப்ரேம் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ இந்த இடத்துல பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. இப்ப நேரடியா பிரசாதுக்கு கால் பண்ணி பேசுறாரு. அந்த சிடி என்கிட்ட தான்டா இருக்கு, உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தெனாவட்டா பேசுறாரு. எதுக்காகப்பா கால் பண்ண, அவன் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி வந்துட போறான் அப்படின்ற மாதிரி பீட்டர் சொல்லிட்டாரு. அவன் வரும்போது நம்ம இருக்க மாட்டோம்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்துல அவர் வந்துடுறாரு. அவர் வரும்போது யாருமே கிடையாது, வீடியோ மட்டும் இருக்கு. இவரும் வீடியோ பிளே பண்ணி பாக்குறாரு. அந்த சித்தார்த்துக்கு எதிராக எனக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு மாமா அப்படின்ற மாதிரி சாம் தான் ஒரு ஆடியோ நோட்டை வச்சிருக்காரு. ஒரு வீடியோவையும் அட்டாச் பண்ணிருக்காரு.
அன்னைக்கு என்ன நடந்தது நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஜெனிஃபர் அடிச்சுட்டு போனாங்க பாத்தீங்களா, அவங்க பைக்ல போயிட்டு இருக்கும் போது இவர் பின்னாடி கார்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாரு. காரை வச்சு இடிச்சு அவங்களை ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாரு. இவளோட பாடியை தூக்கி போடணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்போட தூக்கி போட்டிருப்பாரு. இதெல்லாம் பாக்குற பிரசாத் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா லீனா விஷயத்திலேயே இவன் தான் தப்பு பண்ணா அப்படின்றது பிரசாத்துக்கு நல்லா தெரியும். ஏன்டா இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிட்டு இருக்க, அப்பாக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதான்னு சொல்லியிருப்பாரு. நான் அப்படிதான்டா பண்ணுவேன், உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் அவன் பேசியிருப்பான். திரும்பி ஒரு தப்பை பண்ணிருக்கானே அப்படின்ற மாதிரிலாம் பிரசாத் யோசிக்கிறாரு. இவர் பார்த்துட்டு இருக்கிறத பின்னாடி வந்து இன்ஸ்பெக்டரும் பார்த்துடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல, இன்ஸ்பெக்டர் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி இந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் கதையை முடிச்சிடுறாரு. சித்தார்த் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு பிரசாத் கோவமா வராரு. முதல்ல கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருந்து துரத்தி விடுறாரு. எதுக்காகடா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணு அப்படின்ற மாதிரி தம்பி கிட்ட கேட்கிறாரு. ஆமாண்டா, நான் தான் இந்த கொலையை பண்ணேன், இப்ப என்ன ஷூட் பண்ணிருவியா அப்படின்ற மாதிரிலாம் அவன் கேட்டுட்டு இருக்கான். பிரசாத் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துல அவரை ஷூட் பண்ணிடுறாரு. இப்ப போலீஸ் பிரசாத் அரெஸ்ட்லாம் பண்ணிருக்காங்க. பிரசாத் ஷூட் பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ஈரின்னு சொல்லிட்டாங்க. பிரசாத் ஷூட் பண்ண மாதிரி கேஸ் முடிஞ்சிருக்கு, ஆனா உண்மையில ஷூட் பண்ணது பிரசாத் கிடையாது, வேற ஒருத்தர் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோவா நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. பிரசாத் ஷூட் பண்ற மாதிரி வராரு, ஆனா இவருக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. உன்னை பார்க்கும் போதெல்லாம் அப்பாவோட ஞாபகம் வருது, உன்னை என்னால ஷூட் பண்ண முடியாதுன்ற மாதிரி கண்ணை கீழே இறக்கிடுறாரு. அப்பன்னு பார்த்து யாரோ ஷூட் பண்றாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா பின்னாடி விஜய் தான் ஷூட் பண்ணியிருப்பாரு. ஏன்பா இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவன் பண்ண தப்பை பத்தி முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் கஷ்டப்படுவேன் எதுக்காகடா என்கிட்ட மறைச்சு அப்படின்ற மாதிரி இவரும் பிரசாத் கிட்ட கேட்கிறாரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பிரசாத் அந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடியே வீடியோவை பார்த்திருப்பாரு. அதை விஜய் கிட்ட காட்டணும் அப்படின்ற மாதிரி விஜய் கிட்ட காட்டியிருப்பாரு. பையன் தான் இந்த தப்பை பண்ணிருக்கான்னு தெரிஞ்சோன்னா அப்பா ஷாக் ஆயிடுவாரு. நீ போப்பா, நான் பண்ண வேண்டியதா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப விஜய்க்கு தண்டனை கிடைக்கும்ல, அதை பிரசாதால ஏத்துக்க முடியல. இந்த விஷயத்த மறைக்கிறதுக்காக நான் தப்பு மேல தப்பு நிறைய பண்ணிட்டேன்ப்பா, அதனால நானே இவனை கொன்ன மாதிரி ஜெயிலுக்கு போறேன், நீங்களாவது வெளியே நிம்மதியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டரை கொன்னாரு பாத்தீங்களா, அதை ஹீரோ சீக்கிரட்டா ஒரு கேமராவை செட் பண்ணி வீடியோ மாதிரி எடுத்திருப்பாரு. இன்ஸ்பெக்டரை கொண்ட வழக்குக்காகவும் இவர் ஜெயிலுக்கு போறாரு. என் அப்பாக்காக தப்பு மேல தப்பு பண்ணிட்டேன் சாரின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு தான் போறாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோனுக்கு ஹீரோவோ ஓரளவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது. ப்ரொபோஸ் பண்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறாங்க. அப்ப ஹீரோவோட நாய் இருக்குல்ல, இவங்க கால்ல யூரின் பாஸ் பண்ணிருது. இதனால இவங்க ஹீரோவை போட்டு திட்டுறாங்க. உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த நாயும் துரத்துறாங்க. இதோடய நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.